ஒரு சிறிய கிராமத்தில் முத்தையா என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மண்ணோடு கலந்ததுதான். காலை சூரியன் உதிக்கும்போதே வயலுக்கு செல்வான். மாலை சூரியன் மறைந்த பிறகே வீடு திரும்புவான். அவன் கைகளில் இருந்தது பணம் அல்ல, ஆனால் நம்பிக்கை. அவன் மனதில் இருந்தது பயம் அல்ல, ஆனால் உறுதி. அந்த ஆண்டில் அவன் தனது வாழ்நாளில் மிகப்பெரிய கனவை விதைத்தான். நல்ல மழை வரும், நல்ல விளைச்சல் கிடைக்கும். கடன்களை அடைத்துவிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழலாம் என்ற நம்பிக்கையோடு அவன் விதைகள் போட்டான். ஆனால் வாழ்க்கை அவன் நினைத்தபடி நடந்தது இல்லை. மழை முதலில் வந்தது, பிறகு திடீரென நின்றது. வறட்சி நிலம் முழுவதும் பரவியது. அவன் விதைத்த விதைகள் முளைத்தன, ஆனால் வளர முடியாமல் வாடின. ஒருநாள் காலை வயலுக்கு சென்ற முத்தையா, பசுமையாக இருக்க வேண்டிய தனது நிலம் முழுவதும் வறண்டு போய் இருப்பதை பார்த்தான். அந்த காட்சி அவன் இதயத்தை உடைத்தது. அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் உட்கார்ந்து கொண்டு மண்ணை கைப்பிடியில் பிடித்து பார்த்தான். நான் தவறா என்று அவன் மனதில் கேள்வி எழுந்தது. கிராமத்தார் பலரும் அவனை பார்த்து, இது ஆண்டுதான் மோசம், விடு இந்த விவசாயத்தை என்று சொன்னார்கள். சிலர் நகரத்துக்கு போய் வேலையாடலாம் என்றார்கள். சிலர் அவனை பார்த்து சிரித்தார்கள் கூட. இன்னும் இந்த மண்ணை நம்புறானே என்று. அந்த வார்த்தைகள் அவனுக்கு காயம் கொடுத்தது. ஆனால் அவன் உள்ளத்தில் இன்னொரு குரல் எழுந்தது. நான் தோற்றுவிட்டேன் என்றால் இந்த மண்ணும் தோற்றுவிட்டதா என்ற கேள்வி. அந்த இரவு அவன் தூங்கவில்லை. அவன் வாழ்க்கையை நினைத்தான். தந்தை, தாத்தா எல்லாரும் இந்த மண்ணை பிடித்தே வாழ்ந்தவர்கள். அவர்கள் சந்தித்த சிரமங்களையும் நினைத்தான். நான் ஓடினால் இந்த மண் என்னை மன்னிக்குமா என்று அவன் தன்னை கேட்டுக்கொண்டான். அந்த கேள்விக்கான பதில் அவனுக்கே தெரிந்தது. ஓடுவது அவன் வழியில்லை. அடுத்த நாள் காலை அவன் மீண்டும் வயலுக்கு சென்றான். இந்த முறை அவன் முகத்தில் கவலையில்லை, உறுதி மட்டும் இருந்தது. வறண்ட மண்ணை பார்த்து நான் உன்னை விட மாட்டேன் என்றான். அவன் மீண்டும் நிலத்தை உழுதான். இந்த முறை வேறொரு முறையில் முயற்சி செய்ய முடிவு செய்தான். தண்ணீர் சேமிக்க சிறிய குளம் தோண்டினான். மழை வந்தால் வீணாகாமல் சேமிக்க திட்டமிட்டான். குறைந்த தண்ணீரில் வளரும் பயிர்களை தேர்வு செய்தான். முதலில் எதுவும் எளிதாக இல்லை. உடல் வலி, மனவலி இரண்டும் இருந்தது. பல நேரங்களில் அவன் சோர்ந்து போனான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் நினைத்தது ஒரே ஒன்று தான், ஒரு தோல்வி என்னை முடிவுக்கு கொண்டு செல்லாது. அந்த எண்ணம் அவனை முன்னேற்றியது. சில வாரங்கள் கழித்து சிறிய மழை பெய்தது. இந்த முறை அது போதுமானதாக இருந்தது. அவன் தோண்டிய குளம் தண்ணீரால் நிரம்பியது. அவன் விதைத்த புதிய பயிர்கள் மெதுவாக முளைத்தன. அந்த சிறிய பச்சை முளைகள் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. அவன் தினமும் அவற்றை பார்த்து பேசினான். நீங்க வளரணும், நான் உங்களை நம்புறேன் என்று. மாதங்கள் கடந்தன. அந்த வயல் மீண்டும் பசுமையாக மாறியது. முன்பைவிட குறைவான பயிர் இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு வெற்றி. ஏனெனில் இந்த வெற்றி பணத்தில் அளவிடப்படவில்லை. அது அவன் மன உறுதியின் வெற்றி. அவன் மீண்டும் நிமிர்ந்தான். அவனை பார்த்து சிரித்தவர்கள் இப்போது அமைதியாக இருந்தார்கள். சிலர் வந்து அவனிடம் ஆலோசனை கேட்டார்கள். எப்படி நீ மீண்டாய் என்று. அவன் சிரித்துக்கொண்டு சொன்னான், மண் என்னை கைவிடவில்லை, நான் தான் மண்ணை விடவில்லை. முத்தையாவின் கதை அந்த கிராமத்தில் ஒரு பாடமாக மாறியது. தோல்வி வந்தால் ஓடாதே, அது ஒரு சோதனை மட்டுமே. அதை கடந்து சென்றால்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும். ஒரு விதை முளைக்க முன் அது மண்ணுக்குள் புதைய வேண்டும். அதுபோலதான் வாழ்க்கையும். அவன் வாழ்க்கை எளிதாக மாறவில்லை. இன்னும் சிரமங்கள் வந்தது. ஆனால் இப்போது அவன் பயப்படவில்லை. ஏனெனில் அவன் அறிந்தான், சிரமம் என்பது முடிவு அல்ல, அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். இறுதியில் முத்தையா ஒரு பெரிய உண்மையை உணர்ந்தான். வாழ்க்கை எப்போதும் நம்மை சோதிக்கும். ஆனால் அந்த சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல, நம்மை உருவாக்கத்தான். அவன் நிலத்தில் நிற்கும்போது காற்று அவன் முகத்தை வருடியது. அந்த காற்றில் அவன் ஒரு குரலை கேட்டான் போலிருந்தது. நீ விழுந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எழுந்து நில். அதுவே உன் வெற்றி.